எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடிசன் வேர்ல்ட் வீடியோஸ். இது என்னோட சேனலோட ஒரு சின்ன வெல்கம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல். ஆடியோ விஷுவல்னால் என்ன, அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அதோட கேட்டகரிஸ், அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடியோ விஷுவல், நமக்கு ஆடியோன்னா சத்தம் அப்படின்னு தெரியும், விஷுவல்னால் பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு காமனாக ஒரு மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலாக அப்போலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கான்செப்ட் தான் அது. என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. அது எப்போவுமே ஒரு நார்மலான மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் ஃபுட்டு, அதாவது சாப்பாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, அது உடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு, இருக்க இடம். இந்த 3 விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அந்த ஆடியோ விஷுவல். என்டர்டைன்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை சூஸ் பண்ணுவோம்? சினிமாஸ், மியூசிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்குது, ஜாலியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்குவோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் தான் இந்த ஆடியோ விஷுவல். ஆடியோ விஷுவல் கீழே வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சினிமா, மியூசிக், தியேட்டர்ஸ். இந்த விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடியது அந்த ஆடியோ விஷுவல். அதாவது இந்த ஸ்பீக்கர்ஸ், டிஸ்பிளேஸ், ப்ரொஜெக்டர்ஸ், இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆடியோ விஷுவல் சொல்லுவோம். 90% ஆஃப் பீப்புளுக்கு ஆடியோ விஷுவல் அப்படின்னா என்னென்னு தெரியாது. அதோட விஷயங்கள் என்னன்னு தெரியாது. இதனால் அவங்கள அதை பற்றி நாலேஜ் இருக்காது. அதை பற்றி படிக்கவோ, அதை பற்றி பிஸ்னஸ் பண்ணவோ, அதை வச்சு ஜாப் பண்ணணுமோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒன்லி 5% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் ஆடியோ விஷுவல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் அவங்க யாருக்கா இருக்குன்னா, அந்த ஃபீல்டில் இருக்கவங்க, அந்த ஃபீல்டில் விளைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆடியோ விஷுவல்னா என்ன அப்படிங்கன்னா, சவுண்ட் ப்ளஸ் விஷுவல். அதாவது சவுண்ட் அப்படின்னா யாராவது உங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த சத்தம் கேட்குது, நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற சவுண்டில் ஹியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விஷுவல், அவங்க கூப்பிட்றாங்க, யார் கூப்பிட்றாங்க அப்படின்னு திரும்பி பார்த்து அவங்க இவங்க தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேசிக்காக சொல்கிறேன். சவுண்ட் ப்ளஸ் விஷுவல் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஆடியோ விஷுவலோட மெயினான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆடியோ விஷுவல் ஒரு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அது ரெசிடென்ஷியல் ஆடியோ விஷுவல் அண்ட் கமர்ஷியல் ஆடியோ விஷுவல். இது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெசிடென்சியல், கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆடியோ விஷுவல் கீழே தான் வரும். போர்ட் ரூம்ஸ், ஹோட்டல் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ரூம், பார் ஆடியோ, செமினார் ஹால் ஆடியோ, ஆடிட்டோரியம், சினிமா, தியேட்டர்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே ஆடியோ சிஸ்டம் தேவைப்படும். டிஸ்பிளே, ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே இதில் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் போது நம்ம ஒரு ஆடியோ விஷுவலில் தேடி போக வேண்டியது இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதை பற்றி தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கி இன்ஸ்டால் பண்ணியோ எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆடியோ விஷுவலில் வச்சு எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது, அதை வச்சு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஐவி டிசைன் இன்ஜினியர் அப்படின்னா அந்த ஆடியோ விஷுவல் எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த ரூமுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் டிசைன் பண்ணக்கூடியவங்க. அந்த ரூமுக்கு இவ்வளோ ஆடியோ தேவை, இவ்வளோ டிஸ்பிளே தேவை, அந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர். இப்போ அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க, அந்த டிசைன் பண்ணதை உங்களுக்கு வீட்டுக்கு யார் மாட்டி கொடுக்குறாங்களோ, அதை இன்ஸ்டால் பண்ணி தராங்களோ அவங்க டிசைன் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அடுத்து டெமோ இன்ஜினியர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணி வச்சு மாட்டி வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறது டெமோ இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி தரக்கூடியவங்க சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாப்ஸ். இந்த மாதிரி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜாப்ஸ் இருக்குது. ஒன்லி இதில் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 7000 கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடியோ விஷுவலில் மட்டும் 7000 கேட்டகரிஸ் இருக்குது, 7000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை லேர்ன் பண்ணிங்கன்னா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நிறைய பேர் ஒரே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தனியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆடியோ விஷுவல் அப்படிங்கிறது. அதாவது மார்க்கெட்டில் எது டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
அந்த டிமாண்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தர் எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்காங்க, மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, டாக்டரேட் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. நம்ம இதை பற்றி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு மார்க்கெட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இல்லை நமக்கு தேவையில்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இப்போதைக்கு நம்மளால முடியாது அப்படின்னா இதை வச்சு நம்ம பெரிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இது வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி லைக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது இந்த ஆடியோ விஷுவல் அப்படிங்கிறது. இந்த ஆடியோ விஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லைனால தான் இதை பற்றி தெரிஞ்சிருக்காதனால இதை பற்றி யாரும் அடுத்தவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் அதாவது வந்து ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பேசிக்கில் இருக்கும்போது ஒரு சின்ன சேல்ஸ் பண்ணலாம். பேசிக்கில் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சேல்ஸுங்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். சரிங்களா? இல்லை நீ இப்போதைக்கு இன்னும் சேல்ஸ் பண்ணுறது முடியாது அப்படின்னா ஒரு இதில் இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 25 கம்பெனிஸ் தான் இருக்கும். அந்த கம்பெனிஸ்லேயும் சரியான டெக்னீஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் இருந்தாலும் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி படித்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஆடியோ விஷுவல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு 7 காலேஜ்லேயோ 8 காலேஜ்லேயோ தான் இருக்குது ஆடியோ விஷுவல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் படிக்கும்போது இல்லை நீங்கள் படித்தாலோ இல்லை கற்றுக்கும் போதோ சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெரி ரொம்ப பெரிய ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேங்க்யூ.